தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செந்தில் மல்லர் கைதாவாரா? செந்தில் மல்லர் கைதாவாரா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செந்தில் மல்லர் தமிழர் மீட்புக் களம் அமைப்பின் தலைவர் செந்தில் மல்லர் மீண்டெழும் பாண்டியன் வரலாறு போன்ற பல வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார். தேவேந்திரகுல தலைவர்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். செந்தில் மல்லர் அவர்கள் தென் மாவட்டங்களில் சாதி மோதல்களை தடுக்கும் விதமாக காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி தேவர் சமுதாய அமைப்புகள் கோவில்பட்டி காவல் நிலையத்திலும் தமிழகத்தின் பல இடங்களில் உள்ள காவல் நிலையத்திலும் செந்தில் மல்லரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தி புகார்கள் கொடுத்துள்ளனர். அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசிய தலைவர் அல்ல என்றும் அவர் கமுதி வட்டார தலைவர் என்றும் செந்தில் மல்லர் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதிய தலைவர் என்றும் அவர் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. சாதி மோதலை தடுப்பதை விட்டுவிட்டு சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதை விட்டுவிட்டு இரண்டு சமூகங்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் விதமாக பேசியதாக சாட்டை துரைமுருகன் அவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் தெரிவித்துள்ளார். மேலும் சீமான் அவர்கள் இரண்டு சமூகங்களுக்கும் இடையே மோதல் போக்கை ஏற்படுத்தும் விதமாக பேசக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக செந்தில் மல்லர் பேசினார் என்று கூறப்படுகிறது. ஆனால் தியாகி இமானுவேல் சேகரன் குறித்து தேவர் சமுதாய அமைப்புகள் பல்வேறு அவதூறுகளை பேசினார்கள். ஆனால் அதையெல்லாம் தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் செந்தில் மல்லரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செந்தில் மல்லர் கைதாவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. ஆனால் தியாகி இமானுவேல் சேகரன் பற்றி அவதூறாக பேசும் பொழுது தமிழகத்தில் எந்த ஒரு தேவேந்திரகுல தலைவர்களும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை. தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்ததோடு ஒதுங்கிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு செந்தில் மல்லர் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசியவுடன் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மற்ற தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது தெரியவில்லை. சட்ட நடவடிக்கைகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.